ஆனந்தி. ஐயோ அன்பு, என்ன இது? என்னைய போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு எனக்கு நன்றி சொல்றது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற மாதிரி. அதெல்லாம் எதுக்கு அன்பு? இல்ல ஆனந்தி, நான் நன்றி சொல்லல, மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. எதுக்கு இப்ப மன்னிப்பெல்லாம் கேக்குறிய? அம்மா என்கிட்ட நேத்து ராத்திரி யார் என் கூட இருந்து பாத்துக்கிட்டதுன்னு கேட்கும்போது நீதான் என்னால சொல்ல முடியல ஆனந்தி. யாழ் நீதான் பாத்துக்கிட்டான்னு போய் தான் சொன்ன. உங்க அம்மா என்னைய பெருமையா நினைக்கணும்தே நான் இதெல்லாம் செஞ்சேன்னா? நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம். நேத்து ராத்திரி அவ்வளவு அக்கறையா நீ அவங்கள பாத்துக்கிட்ட, எவ்வளவு கஷ்டப்பட்ட. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு, யாரோ ஒருத்தர் உழைச்சு, ஆனா அந்த பேர் இன்னொருத்தருக்கு போறது இருக்கே, அது ரொம்ப கேவலமான செயல். அந்த செயலை இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன். அம்மா கிட்ட மறுபடியும் மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனந்தி. உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. ஐயோ அன்பு, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கையை கீழே இறக்குங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்காக பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நான் செஞ்சது ஒண்ணுமே இல்ல அன்பு. நான் உங்களுக்காக இன்னும் எம்புட்டு கஷ்டம் வேணாலும் அனுபவிப்பேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலே போதும் அன்பு.